ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரைமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பூவுலகில் அல்லது இந்த பால்வெளி மண்டலத்தில் உருவாகக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. இதை உற்று கவனிக்காத சில மகா புத்திசாலிகள் ஜோதிடம் இல்லை என்கிறார்கள், சிலர் ஜோதிடம் இருக்கிறது என்கிறார்கள். ஜோதிடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களே பரிகாரங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள், தெய்வங்கள் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்பதை காட்ட தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்ற 4 வகையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்ற 5 தத்துவங்களில் பஞ்சபூத தத்துவங்களில் 4 தத்துவம் நெருப்பாகவும், நிலமாகவும், காற்றாகவும், நீராகவும், 5வது ஆகாயமாகவும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இதில் சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சரத்துக்கு ஒரு தன்மையும், ஸ்திரத்துக்கு ஒரு தன்மையும், உபயத்துக்கு ஒரு தன்மையும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி ஒரு ஜாதகத்தை பார்ப்போமானால் அந்த ஜாதகத்தில் சொல்ல முடியாத ஒரு தகவல் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சரி, அப்படி இல்லையே என்று பார்க்கும் பொழுது அது ஜோதிடத்தின் குறையாக சர்வ நிச்சயமாக இருக்க முடியாது. நமக்கு போதுமான அளவுக்கு அனுபவம், அறிவும் இல்லாததையே அது அடையாளம் காட்டும் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது அரசாங்க வேலைக்கு உகந்ததா அல்லது மாநில அரசு பணியா அல்லது மத்திய அரசு பணியா என்பது சார்ந்த தகவலை பார்ப்பதற்கு ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்கள் நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டிவிடும். நூல்களில் உத்தரகாலாமிர்தம், காலப்பிரகாசிகை மற்றும் பிருகத் ஜாதகம் மற்றும் கேர்னூர் பெரியவர் எழுதிய ஜாதக அலங்காரம் போன்ற நூல்கள், ஒவ்வொரு நூல்களும் நிறைய விதங்களை ஒருமுகமாக சொல்லி இருந்தாலுமே கூட ஒரு ஜாதகத்தில் கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேலும் ஆச்சரியப்படக்கூடிய தன்மையில் நிறைய தகவல்கள் வெளிவருகிறது அல்லது உண்மையை உணர்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக ஒவ்வொரு ஜாதகமும் கிரக அமைப்பும் நமக்கு நிறைய தகவல்களை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதகம் வித்தியாசமான மத்திய மாநில அரசு துறையில் பணிபுரிபவர்களுடைய ஜாதகத்தையே தற்போது எடுத்துக்காட்டுகளாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் அந்த ஜாதகரை சரியில்லை என்பதையோ அல்லது புகழ்வதற்கோ அல்லது இகழ்வதற்கோ இல்லை. நாம் ஒரு ஜோதிடர், நாம் ஒரு காலக்கண்ணாடி, காலக்கணிதம். இதை அனுசரித்து எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும்போது என்ன யோகத்தை தருகிறது என்பது சார்ந்த தகவலை அல்லது கிரகத்தினுடைய தன்மையை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த காணொளிகளை தவிர மற்றபடி யாரையும் தொந்தரவு செய்யவோ அல்லது புகழவோ இகழவோ இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொளிகளை பாருங்கள். இது ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜோதிடருக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏனென்று கேட்டால் ஜோதிட ஆசிரியர்கள் இன்று எண்ணற்ற விதங்களில் நிறைய தகவல்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் எந்த லக்கணத்துக்கு எந்த விதிகள் பொருந்தி வரும் அல்லது பொருந்தி வராது என்பதை உணர முடியாத நிலையில் ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதற்கு மாற்று வழியாக அல்லது அது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை தரும் வண்ணமாக நம் கண்ணுக்கு முன்னால் நம்மிடம் வந்த வாடிக்கையாளனுடைய ஜாதகத்தை அவரை ஊரையோ பெயரையோ சுட்டி காட்டாமல் அல்லது மிக பிரபல்யமான மனிதர்களை சுட்டி காட்டுகிறோம், மற்றவர்களை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமில்லை. கிரகத்தினுடைய தன்மைகளையும் கதிரலையினுடைய தாக்கத்தையும் அமர்ந்த வீடும் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய பாதமும் அந்த வீடு கொடுத்த கிரகமும் அமர்ந்த நட்சத்திரத்தின் பாதத்தை கொடுத்த கிரகமும் அல்லது இதையெல்லாம் பெறக்கூடிய தன்மையுள்ள கிரகத்திற்கு என்ன தொடர்பு என்பது சார்ந்த தகவலை வெளிப்படுத்துவதற்கான நோக்கம்தான் இந்த காணொளிகள்.
சரி, இந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பை பார்ப்போம். இவர் 13/8/1986 பிறந்தவர். காலை நேரத்தில் 6:35 மணிக்கு ஜனனம். இவருடைய ஜாதகம், இவருடைய பணி என்று பார்க்கும்போது மத்திய புலனாய்வில் மத்திய பணியில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இவர் IIS என்ற கல்வியை கற்றவர். அதாவது IAS, IPS, IFS என்ற வரிசையில் இது IIS என்ற ஒரு உயர்ந்த நிலை கல்வி. சரி, இதில் பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்தில் புதன், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சுக்கிரன், 3வது இடத்தில் சந்திரன், 4வது இடத்தில் கேது, 5வது இடத்தில் சனி, 6வது இடத்தில் செவ்வாய், 8வது இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் ராகு, 12வது இடத்தில் சூரியன். இதற்கு அடுத்து லக்கணத்தில் புதன் வக்ரம், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் சுக்கிரன், லக்கணத்துக்கு 3வது இடத்தில் நட்பு பகை இல்லாமல் சந்திரன், லக்கணத்துக்கு 4வது இடத்தில் கேது நட்பு, லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சனி பகை, 6வது இடத்தில் செவ்வாய் நட்பு, 8வது இடத்தில் செவ்வாய் நட்பு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு நட்பு, 12ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில் சூரியன் நட்பு. இதில் பாருங்கள் நண்பர்களே, அதிசயமான கிரக அமைப்பு. காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரை தொடர்ந்து கிரகங்கள் இருக்கிறது. சூரியனுக்கு 2இல் புதன், புதனுக்கு 2இல் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 2இல் சந்திரன், சந்திரனுக்கு 2இல் கேது, கேதுவுக்கு 2இல் சனி, சனிக்கு 2இல் செவ்வாய். ஆக 1, 2, 3, 4, 5, 6, 7 வீட்டில் தொடர் கிரகங்களாக இருக்கிறது. அதற்கு அடுத்து 2 கிரகம் மட்டும் தனித்திருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, மேலும் ஒரு சிறப்பு தகவல். புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் வக்ரம் பெற்றாலும் வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதற்கு அடுத்து சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். கடின உழைப்பு என்ன என்பதை இவரிடம் தான் தெரிந்து கொள்ளும். செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த உழைப்பில் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை தெளிவாக வரையறுத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையை தந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது குரு வக்ரம். இந்த குரு வக்ரம் என்பது பிரபல்ய யோகத்தை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் ராகு. ஆக லக்கணத்துக்கு 6-11 என்பது ஒரு அற்புதமான யோகம். 6ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் ராகு. எவ்வளவு சிரமப்பட்டாவது தன்னுடைய எடுத்த இலக்கை முடித்து கொள்வதற்கான முயற்சியை தரக்கூடியது இந்த ராகும் செவ்வாய் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு அடுத்து லக்கணம் முதல் கேது முடிய எல்லா கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தது அல்லது எந்த வீட்டில் அமர்ந்தது சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்கணம் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 3.55 பாகை பெற்றிருக்கிறது. அந்த பூசத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் நீர் வீட்டில் அமர்ந்து லக்கணம் என்ற தன்மையிலேயே அமர்ந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து குருவனுடைய சாரத்தில் அமர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றது என்பது மிகச்சிறந்த யோகம். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு 3வது இடத்தில் அமர்ந்து உத்தர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து நட்சத்திரத்தை பெற்ற கிரகம், நட்சத்திரத்தை கொடுத்த கிரகத்துக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் சூரியன். ஆக சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில், நட்சத்திரத்தில் கால் கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு 10வது இடத்தில் தசம கேந்திரத்தில். இது ஒரு அருமையான அமைப்பு. அடுத்து செவ்வாய் போராட நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இந்த போராட நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து நெருப்பு ராசியில் அமர்ந்து மற்றும் ஒரு நெருப்பு ராசியில் சுக்கிரன் அமர்ந்தது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. லக்கணத்துக்கு புதன் வக்ரம் பெற்று பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இந்த பூசத்தை கொடுத்த சனி தனக்கு 5வது இடத்தில் விருச்சிக ராசியில் அமர்ந்தது. ஆக புதனும் சனியும் நீர்வீட்டில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பஞ்சமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்து தொடர்பு பெற்றார்கள். அதற்கு அடுத்தது குரு போராட்டாதி நட்சத்திரம் சுயசாரத்தில் அமர்ந்து சூரியனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தது என்பது மிகப்பெரிய யோகம். சுக்கிரனும் குருவும் பார்த்தது வாழ்நாள் முழுவதும் செல்வாக்கோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கைக்கு வித்திடுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. சுக்கிரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து
மகத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் சுக்கிரனுக்கு 3ல் அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரனுக்கு 11ல் அமர்ந்தது என்பது இதுவும் சாலச்சிறந்த அமைப்பு. சனி அனுச நட்சத்திரம் சுயசாரத்தில் அமர்ந்து வலுவான சூழ்நிலை தந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் சனிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரத்திலேயே இருக்கிறது என்பது மேலும் சாலச்சிறந்த ஒரு தகவல். ராகு அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்ததற்கு இருக்கிறது. ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவனுடைய தொடர்பில் இருக்கிறது. கேது சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் 11ல், கேதுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் 3ல். ஆக இந்த ஜாதகம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் லக்னம் அமைந்தாலும் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை சந்திரனை 6ஆம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை தந்தது. இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு அற்புத தகவல் அமைந்திருக்கிறது. சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று யோகத்தை தந்தது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் இருந்து அல்லது லக்கினத்துக்கு 3, 6, 10, 11, 12 தொடர்பு ஏற்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பதில் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது மத்திய அரசு பணியா அல்லது மாநில அரசு பணியா என்பதை அடையாளம் காட்டுவதற்கு சனி விருச்சிக ராசியில் அமர்ந்தவர்கள், செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்தவர்கள், நிறைய மனிதர்கள் அல்லது நெருப்பு ராசியில் கிரகங்கள் அடைபட்டவர்கள் நிறைய மனிதர்கள் மத்திய அரசு பணியில் வலுவான மேல்நிலையில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். ஆக இங்கு சனி விருச்சிக ராசியில் அமர்ந்தது. இந்த விருச்சிக ராசி நிறைய ஜாதகத்தில் மத்திய அரசு பணியை அடையாளம் காட்டுவதற்காகவும் மத்திய அரசினுடைய தலைமை பொறுப்புள்ளவர்களையும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனி அடையாளம் காட்டியிருக்கிறது. அதே சமயத்தில் மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 வீட்டில் கிரகங்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும், எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும், எந்த இனத்தில் பிறந்தாலும் அவர்கள் பிரபலமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது எண்ணற்ற ஜாதகங்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை இன்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.